வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேண்டசி சிஸ்டத்தில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு லிமிடெட் ஆஃபராக டாட் பால்ஸ்க்கும் வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ட்ரீம் லெவன் ஆப்பில் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ட்ரீம் லெவன் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நியூ ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் வேர் எவ்ரி பால் கவுண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பாப்அப் வந்திருக்கும். அதில் +1 ஃபார் டாட் பால்ஸ். எஸ், டாட் பாலுக்கும் வந்து ஒரு பாயிண்ட் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பர்டிகுலர் பேனர். And then only for a limited time அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஆஃபரை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். ட்ரீம் லெவன் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய பேனர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும் மேலே. ஸோ அங்கே வந்து ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நியூ ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட் சிஸ்டத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் பாயிண்ட் சிஸ்டம் வந்து ஒரு லிமிடெட் ஆஃபரில் வேறு மாதிரி ஆக்ட் பண்ண போது அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நியூ ரூல்ஸ் அதை ஜஸ்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் சி லைக் எவ்ரி பால் கவுண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போ இருந்து எப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரம் 30 ஜான்லேருந்து February 14 வரையும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லிமிடெட் பீரியட் ஆஃபர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி லிமிடெட் பீரியட் ஆஃபர்னு கொண்டு வந்து அது அப்படியே வந்து நமக்கு லைஃப் டைம் ஆஃபராக வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இதுவும் வந்து அதே மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நியூ என்ன இது புதுசாக இருக்க போது இந்த பர்டிகுலர் பாயிண்ட் சிஸ்டத்தில்னு பார்த்தீங்கன்னா டாட் பாலுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் மோர் போனஸ் பாயிண்ட்ஸ் ஃபார் 4s and 6. ஸோ 4s and 6க்கு வந்து இப்போ எவ்வளோ இருக்கோ அதை விட அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பேட்டிங் மைல்ஸ்டோன் பாயிண்ட்ஸ் ஸ்டார்ட் அட் 25 ரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி 50 ரன்ஸ் அடித்தா தான் நம்மளுக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும் மைல்ஸ்டோன்ஸ் பாயிண்ட்ஸாக. பட் இப்போ வந்து 25 ரன் அடித்தாலே வந்து பார்த்திங்கன்னா மைல்ஸ்டோன் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நிறைய நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே போய் டீட்டெயிலாக நம்ம பார்த்துலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரடியூசிங் டாட் பால் பாயிண்ட்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸைட்டிங் நியூ ஃபேண்டசி சிஸ்டம் ஃபார் த கிரிக்கெட் ஃபேன் இன் யூ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் T20, ODI டெஸ்ட், அதுக்கப்புறம் T10 அப்படின்ற கேட்டகரிக்கு வந்து இது வந்து அப்ளை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து +1 ஃபார் டாட் பால் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ T20க்கும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் ODIயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி 3 டாட் பால்ஸ்க்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட்டில் டாட் பால்ஸ்க்கு எந்த வித பாயிண்ட்டும் இல்லை. அதே மாதிரி T10க்கு இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போனஸ் ஃபார் 4s, அதாவது 4 அடித்தா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தருவாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா தர போகிறாங்க எல்லா ஃபார்மேட்டுக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஆஃபர் வந்து ஒரு லிமிடெட் பீரியட் ஆஃபர்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். February 14 வரையும் மட்டும்தான் வந்து இந்த பர்டிகுலர் ஆஃபர் இருக்க போது. மேபி அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் பண்ணால் நம்மளுக்கு வந்து லைஃப் டைம் ஆஃபராக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 6 போனஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 அடித்தா 6 போனஸ் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 6 பாயிண்ட் + 6 போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி 4 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஃபார் ஆல் த ஃபார்மேட். அதுக்கப்புறம் மோர் பவுலிங் பாயிண்ட்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் T20க்கும் T10க்கும் வந்து அப்ளிகபிள் இல்லை. பட் ODIயில் 6 விக்கெட் ஹோல் எடுத்தால் ஒரு பாயிண்ட் வந்து கொடுக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெஸ்ட்லையும். அதுக்கப்புறம் நியூ பேட்டிங் மைல்ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 ரன்ஸ்க்கும் வந்து தரப்படும். அண்ட் தென் 75 ரன்ஸ்க்கும் வந்து தரப்படும் ஃபார் T20. அண்ட் தென் T10ல 100 ரன்ஸ்க்கும் வந்து கொடுக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ODI அண்ட் தென் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 25, 75, 125, 150 ரன்ஸ்க்கு வந்து லைக் மைல்ஸ்டோன் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பாயிண்ட் சிஸ்டத்தையே டேரெக்டாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நியூ அப்படின்ற மாதிரி போட்டிருக்கல டாட் பால் அப்படின்றதுக்கு +1 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேட்டிங்கை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூன்னு போட்டிருக்காங்கல்ல 25 ரன்ஸ் போனஸ் வந்து 25 ரன்ஸ் அடித்தாலே 4 பாயிண்ட்ஸ் வந்து போனஸாக கிடைக்கும். அதே மாதிரி 75 ரன் அடித்தாங்க அப்படின்னா 12 பாயிண்ட்ஸ் வந்து போனஸாக கிடைக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு என்ன நியூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங்கில் வந்து டாட் பால், அதாவது ஒரு பவுலர் வந்து ஒரு டாட் பால் வந்து போட்டார் அப்படின்னா அவருக்கு ஒரு பாயிண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஃபீல்டிங்கில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம், இல்லை அடிஷ்னல் பாயிண்ட்ஸில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம், இல்லை அதர் பாயிண்ட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது இருக்கா, இல்லை. ஸோ நம்ம பார்த்த பாயிண்ட் சிஸ்டத்தில் இப்போ மாறுதல் ஏற்பட்டிருக்குல்ல அதை வந்து இங்கே நியூ அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டில் நம்ம பார்த்துலாம். ஸோ ODIக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 3 டாட் பால்ஸ்க்கு வந்து ஒரு பாயிண்ட்டில் அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் நியூ பாயிண்ட் சிஸ்டம் வந்து ஒரு February 14 வரையும் வந்து இந்த மாதிரி தான் வந்து செயல்பட போகுது அப்படின்றத வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் ஏதாவது மேட்ச், அதாவது டேட் பிட்வீனில் மேட்சஸ் கம்மியாக இருக்கிறதுனால ட்ரீம் லெவன் யூசர்ஸை திரும்பவும் உள்ளே கொண்டு வரணும் ஃபேண்டசி சாம்பியன்ஸ் லீக் முன்னாடி அப்படின்றதுக்காக இந்த பர்டிகுலர் ஆஃபரை கொண்டு வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த பர்டிகுலர் ஆஃபரை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு மேட்ச் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேட் பிட்வீனில் நடக்க போகிற மேட்ச்க்கு. ஸோ பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்து புது ஸ்ட்ராட்டஜி வந்து உருவாக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ், அஃப்கோர்ஸ். நிறைய பேர் வந்து லைக் டாப் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸை வைஸாக யூஸ் பண்ணி அவங்களோட டீமை டாப்பில் கொண்டு வரதுக்கு பார்ப்பாங்க. நீங்களும் அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஃபேண்டசி கிரிக்கெட்
கிரிக்கெட் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ட்ரீம் லெவனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். டீம்ஸ் வந்து கொடுக்கலாம் ஃபார் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு டீம் வேணுமா வேணாமா அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட்ஸ் அந்த ட்ரீம் லெவன் அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.